சொதப்பினாலும் சூப்பர்னு என்ன செய்யணும்? சொதப்பினாலும் சூப்பர்னு என்ன செய்யணும்? பேப்பர் பார்த்தீங்களா? ஸோ பேப்பர் வந்து நம்ப முடியாது. இது ஒரு கவர் தான். இது உள்ள கவருக்குள்ளே ஒன்றும் இல்லை. நான் வந்து திடீர்னு மேஜிக்கில் பேப்பர் வந்துச்சுன்னா அது காற்றுல பறந்துச்சு. சார் இயேசு பூமிக்கு வந்தாருன்னு சொல்லியாச்சு. எதுக்கு வந்தாருங்கிறது சொல்லியாச்சு. நம்மளை மாற்றணும். மாற்றி என்ன பிரயோஜனம்? எதனால மாற்றணும்? எதனால மாற்றணும்? நீங்க ஜாலியாக இருக்கிறத விட்டுவிட்டு நீ அதை செய்யாத, நீ இதை செய்யாத, அதுக்காக தான் அவர் வந்தாருன்னா என்னங்க அர்த்தம்? ஏன் வழங்குதா வழங்கலையா? நம்ம ஊர் பாஷையில் பேசுறவங்களுக்கு சார் தவிர்ங்க. அவர் வந்தாரு, மறிச்சாரு, நம்மளுக்கு பரிகாரியா வந்தாரு, நம்ம பாவத்தை போக்குறதுக்கு வந்தாரு. சரி, உலகத்துல நல்லவனா வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. கேட்கறாங்களா கேட்கலையா? அடுத்தவன் ஏமாத்தி பழைக்கிறவன் தான் நல்லா இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஏமாத்து பழைக்கிறவங்க தான். அப்ப நான் ஏன் நல்லா இருக்கணும், நான் ஏன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கணும். என்ன ஒரு போலீஸ் வேலை வாங்க போகணுமா? என்ன 5 லட்சம் 10 லட்சம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்க போகணுமா? என்ன ஒரு 2 லட்சம் 5 லட்சம் கேட்காங்க. அப்படிதானக்கா? ஆமா, ரேஷன் கடைக்கு போட்டிருக்காங்க. எங்க இடம் 2 லட்சம் இருந்தால் வேலை கண்பாங்க. எல்லாத்துக்கும் பணம். அப்ப ரேஷன் கடையில் எப்படி உண்மையா இருப்பாங்க? பிளாக்ல போறது வாங்கதான் செய்யும். அதுதான் சம்பளம் வாங்குறது இப்படி, பிம்பளம் வாங்குறது பின்னாடி அப்படி தெரியாம அப்படி நிறைய பேர் செய்யறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ உண்மையா இருந்து எல்லாரும் இருக்கணும்ல. அப்ப உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. உண்மையா இருந்து என்னங்க பிரயோஜனம் அப்படின்னா, கடவுள் சொல்லிட்டாரு, நீ உண்மையா இருந்தனா உனக்கு பரலோகம்னு ஒரு கிஃப்ட் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு. ஸோ மனுஷனுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்று நரகம், ஒன்று பரலோகம். ஸோ இன்னொன்று தமிழில் சொல்லணும்னா மோட்சம், நரகம். என்ன இங்க போனது அது ஒரு கிஃப்ட் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஏன்னா மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? மரணம். ஸோ இதுக்கு பிறகுதான் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை. மனுஷன் வந்து சாகுறதுக்காக படைக்கவே படாது. மனுஷன் சாகுறதுக்காகவே, ஆதாம் ஏவாளுடைய படைப்பு பைபிள் வச்சீங்கன்னா மனுஷன் சாகுறதுக்காகவே படைக்கல. அவன் கடவுள் மாதிரி நித்தியமா காலமா வாழணுமா. பாவம் செஞ்சதுனால 1000 வருஷம் வாழ வேண்டிய மனுஷனை 100 வருஷத்துக்கு கொண்டு வந்தார் கடவுள். ஏன்னா அவன் ஆயுஷை குறைக்கிறார். ஏன்னா ரொம்ப நாள் வந்தா ரொம்ப நாள் பாவம் செய்யறாங்க. அப்போ அவனுக்கு வந்து நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னு. இப்போ கடவுள் ஒண்ணு வச்சிருக்கு. இப்போ இதுதான் நம்ம மறுபடியும் வந்தாச்சு. முந்தி ஒரு வெள்ளை கலர் கொண்டு வந்தாரு, அதுதான் நம்மன்னாரு. இப்போ ஒரு காக்கி கலர் கொண்டு வந்து இதுதான் நம்மங்க. ஸோ கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ஆனா என் டீச்சர் என்ன பார்த்து கேட்டிருக்காங்க, ஏதோ மண்ணில் ஏதாவது இருக்கா, களிமண்ணாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உள்ள இப்போ ஒண்ணுமே இல்லை. நல்ல பிள்ளையா இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளையா வாழ்ந்தோம்னு சொன்னா நமக்கு ஏசப்பா நிறைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வச்சிருக்காங்க, கிஃப்ட் வச்சிருக்காங்க. இப்போ பூமியில வாழும்போதும் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு பரலோகங்கிற ஒரு நன்மை. சரியா? சரி, இது ஒரு கவர் தான். இந்த கவரை நீங்க கடைக்கு போனாலே வாங்கலாம். இந்த கவர் என்ன, இந்த கவர் கேட்காங்கன்னா தர மாட்டேன். சரியா? சரி, இந்த கவர்ல இப்போ ஒன்றும் இல்லாத கவர் தான். உங்க டீச்சர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, உனக்கு ஒன்றும் கிடையாது, அறிவு கிடையாது. அவன் உங்க அம்மா அப்பா கூட உங்களை திட்டிருப்பாங்க, ஏப்பா நீ மாடு வைக்க கூட நாய்க்கு கிடையாது, நம்ம படிப்பு ஏற மாட்டேங்குது, மண்டியில் ஒன்றும் ஏற மாட்டேங்குது, இப்படி எல்லாரும் ஏசிருப்பாங்க. நம்ம கடவுளை தேடும்போது ஆண்டவர் வந்து நமக்கு நல்லா கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. கொடுக்குறாரா? சொல்லுங்க, கிஃப்ட் வருதா? அப்ப கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணாதான் என்ன ரகசியம்? இப்ப அவங்களாம் உள்ள இருந்து எடுத்தாங்க இல்ல. இப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிருக்க பார்ப்போம். கிஃப்ட இந்த அக்காட்ட கொடுத்துருது, அப்படியே அவங்க உள்ள எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ இந்த உலகத்துல நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சு, ஏன்னா வந்து எனக்கு ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. என் பணமே கூட இல்லாம இருக்கலாம். ஆனா கடவுள் ஆண்டவரை தேடும்போது உங்க பணம் நெருக்கம் மாறும், வியாதினா வியாதி பிரச்சனை மாறும், இது எல்லா பிரச்சனையும் மாறி இந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு கிஃப்டா மாறிடும்.
ஸோ கடவுள்கிட்ட கேட்க கொடுப்பார். கடவுள்கிட்ட கேட்க கொடுப்பார். ஒன்றும் இல்லைன்னா ஸோ கடவுள்கிட்ட கேட்டால் என்ன செய்வார்? கிஃப்ட்டு சொல்லுங்க கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்படி தேடணும், தேடினா கிடச்சி தேடினா கிடைக்கும். என்ன அப்போ ஒரு கிளாப் பண்ணிருங்க பார்ப்போம். கிஃப்டையும் ஒரு கிளாப் பண்ணிருங்க. ஒரு கவர் தான். இந்த கவரை நான் உங்கள்கிட்ட என்ன தாரை பார்க்கணும்னா பார்த்துக்கேன். என்னடா இது ஒரு கவரை எதையோ வச்சுட்டு எதுவும் எடுக்காம கவரை நீங்கள் கூட வாங்கி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி சிம்பிளாக இதுக்குள்ளே ஏதாவது இருக்குதானே நீங்களும் பார்த்துக்கலாம். சார் இப்போ கடவுள்கிட்ட கேட்குறோம், இந்த வரை எனக்கு ஞானம் மட்டும் போதாது, ஆசீர்வாதம் மட்டும் போதாது, இன்னும் நிறையா வேணும் அப்படின்லாம் கேட்குறோம். கடவுள்கிட்ட கேட்டால் சொல்லுவார் இல்லையா? ஸோ கடவுள்கிட்ட கேட்டுட்டு பெற்றுக்கொள்ளாதவங்க யாருமே கிடையாது. பெற்றுக்கொள்ளாதவங்க யாருமே, ஏன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்கு, கேளுங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் பைபிளை தூக்கி தான் வாசிக்கணும் இல்லை, அடுத்த கிஃப்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. ஸோ அடுத்த கிஃப்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம், அங்கே ஒரு கிளாப் பண்ணிடுங்க. போன வருஷம் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு ஞாபகம் இல்லை. இந்த மேஜிக் பையன்னு ஒரு இது இருக்கு. நான் இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக பண்ணுறது இல்லை, சில்ட்ரன் சின்ன பிள்ளைகளுக்கு பண்ணுறது. நீங்கள் பெரிய இடத்துலாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதாவது சொதப்புனாலும் நீங்கள் கை தட்டணும்னு சொன்னேன். சின்ன பிள்ளைகளுக்கு பண்ணக்கூடியது. அதை 28ஆம் தேதி கூட இயேசு இருக்கிறார்கள் இருந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் நடக்கு. நம்ம கூப்பிட்டுருக்காங்க, நாங்கள் ஒரு டீமாக போகிறோம் இல்லையா? ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக. அதனால் ஸோ இது கிஃப்டெல்லாம் ரொம்ப வராது இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்களை ஏமாற்ற முடியாது. ஸோ இருந்தாலும் கடைசியாக ஒரு தடவை ஆண்டவரை கேட்போம். கடைசியாக கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க? தருவார். அதுதானா? தருவாரா தருமாட்டாரா? நீங்களாம் கருப்பாக இருக்கீங்க. கருப்பானா ட்ரெஸ்ஸில் சொல்லுவேன். அவங்க இப்போ ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க, அதுக்காக நான் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தால் எடுத்துக்கிட்டே இருப்பேன் விடிய. அது நல்லா இருக்காது. அதனால் ஒரு கிளாப் பண்ணிடுங்க கிஃப்ட்டுக்காக. இதே போல் கிஃப்ட் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த வருஷம் இதான் கிஃப்ட் கேட்கக்கூடாது. வருஷம் கிஃப்ட் கொடுப்போம். இந்த வருஷம் முன்னக்கூட்டியே வச்சிருக்கோம். கிஃப்ட் கொடுக்க முடியாததுனால முன்னக்கூட்டியே வச்சிருக்கோம். இந்த வருஷம் என்ன கிடையாது, கிஃப்ட் கிடையாது. அடுத்த வருஷம் உங்களுக்கு நம்ம அடுத்த வருஷம் தான் அந்த கிஃப்ட்டுக்குள்ள காரியத்தை ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா கிறிஸ்மஸ் டைமில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அது அந்த கிறிஸ்மஸ் மரவிழா அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்போங்க. எல்லாருக்கும் நம்ம கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு கொடுப்போம். அதுதான் சொல்லுங்கள், அம்மாவா இல்லையா? சுத்தமாக இல்லையா? இந்த வருஷம் மட்டும் என்ன கருத்தில் கொண்டு நான் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால சரி முன்னக்கூட்டிய ப்ரோக்ராம் மட்டும் வைப்போம். கிறிஸ்மஸ்க்கான இது அதுக்கான காணிக்கைகள் அதுக்காக சிலர் கொடுப்பாங்க, வாங்கி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்போம். அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜனவரியிலே நான் உங்களுக்கு தந்துடுவேன். சார் இப்போ ஒரு கிளாப் பண்ணிருங்க. இதையும் கொண்டு போயிருங்க. இது இருந்துச்சுன்னா நேரம் ஆகிட்டே இருக்கு சார்.